புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். திருப்பதி கோயில் லட்டு சார்ந்த விவகாரங்களில் ஆந்திர பிரதேச அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அரசாங்கம் தயவு செய்து இந்த மாதிரி அரசியலை கடவுள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து விலக்கி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்காங்க. கடந்த சில வாரங்களாகவே நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயில் லட்டு பிரச்சனை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஆந்திராவில் செய்தியாளர்களை சந்திக்கிற அந்த மாநில முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருப்பதி கோயிலில் விநியோகிக்கப்பட்ட லட்டில் ஒரு கலப்படம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பதி கோயிலில் விநியோகிக்கப்படுற லட்டில் சேர்க்கப்படுற நெய்யில் மாட்டு கொழுப்பை சேர்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நாடு முழுக்கவே இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோயிலுக்கு நாடு முழுக்கவே பக்தர்கள் நிறைய பேர் உண்டு. இப்படி இருக்கிற நிலையில் இது சார்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது. இந்த வழக்குகள் தான் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அப்போது தான் உச்சநீதிமன்றம் ஆந்திர பிரதேச அரசை நோக்கி கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செய்து நீங்கள் அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கிறீங்க, உங்களோட அரசியலை இந்த மாதிரி கடவுள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தயவு செய்து விலக்கி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லட்டு விவகாரம் தொடர்பான ஆய்வறிக்கை உங்களுக்கு ஜூலை மாதமே கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை செப்டம்பர் மாதம் வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற காரணத்தை கேட்குறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க நீங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதாவது சிறப்பு விசாரணை குழு ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அந்த விசாரணை குழுவோட முழுமையான அறிக்கையே இன்னும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த திருப்பதி கோயில் லட்டு அப்படிங்கிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அதில் ஒரு உண்மைத்தன்மை தெரியாத நிலையில் அது சார்ந்த முன்கூட்டியே அவசரப்பட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கடந்த ஜூலை மாதம் வெளியான லேப் ரிப்போர்ட்டில் கூட நெய்யில் இந்த மாதிரி மாடுகளோட கொழுப்பு சேர்ந்ததற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. லேப் ரிப்போர்ட்லேயும் அது இல்லை. இப்போது உங்ககிட்டே அதற்கான ஆதாரங்களும் இல்லை. அப்படிங்கும்போது எப்படி அதில் மாடுகளோட கொழுப்பு விலங்குகளோட கொழுப்பு சேர்ந்துருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் வெளியான ரிப்போர்ட்லேயும் அது தெளிவாக இல்லை. இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெய்யில் தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டினா சோயா பீன்ஸோ தான் கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு, விலங்குகளோட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறது அர்த்தமாக அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை சிறப்பு விசாரணை குழுவே விசாரிக்கலாமா, இல்லாட்டினா தனியா வேற ஏதாவது ஏஜென்சி விசாரிக்குமா அப்படிங்கறத குறித்து முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு அரசு வழக்கறிஞர் உதவணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த வழக்கு சிறப்பு விசாரணை குழுவிட்ட இருந்து மாறி வேற ஏதாவது ஏஜென்சிக்கு கைக்கு போனா நிச்சயமா அது ஆந்திர பிரதேச அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். ஏற்கனவே இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கதே இப்போதைக்கு ஆந்திர பிரதேச அரசோட, அதாவது சந்திரபாபு நாயுடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா பின்னடைவாக தான் பார்க்கப்படுது.